ஹாய், வெல்கம். நாம SQL டியூட்டோரியல்ல வந்துட்டு இந்த வீடியோல எப்படி வந்து டேபிள் வந்து கிரியேட் பண்றது, அதுல எப்படி டேட்டா இன்சர்ட் பண்றது, அதுக்கப்புறம் டேட்டா இன்சர்ட் பண்ணக்கப்புறம் அந்த டேபிள எப்படி எடுத்து பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு லாஸ்ட் வீடியோட கன்டினியூஷன். ஸோ MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸா வரதுக்காக ஒண்ணும் இல்ல, இங்க எடிட்ல போயிட்டு ப்ரிஃபரன்சஸ் கொடுங்க. இங்க பாருங்க, ஃபாண்ட்ஸ் அண்ட் கலர்ஸ் இருக்கு இல்லையா, இதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த இது வந்துட்டு 8 இருக்கும் டிஃபால்ட். ஸோ 20, 18, 20, 20 கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா SYSன்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. இது டிஃபால்ட்டா இருக்கிற டேட்டா பேஸ். ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க இருக்கு இல்லையா, கிரியேட் அ நியூ ஸ்கீமா, இதை வந்து கிளிக் பண்றேன். ஸோ இங்க பாருங்க, நேம் வந்து கேக்குது. நான் வந்துட்டு சாராவின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து டிஃபால்ட்டே இருக்கட்டும். இங்க பாருங்க, அப்ளை பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. கிரியேட் ஸ்கீமா சாரா வியூ. ஓகே, அப்ளை கொடுங்க, ஃபினிஷ் கொடுத்துருங்க. இதை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, சாரா வியூன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதை வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க, செட் as டிஃபால்ட் ஸ்கீமா. டிஃபால்ட் ஸ்கீமா வந்து சாரா வியூ தான் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது. இங்க டேபிள்ஸ் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்துட்டு கிரியேட் டேபிள் கொடுங்க. டேபிள் வந்து இப்படியே கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டேபிள்னு கொடுக்குறேன். ஓகேவா, இதுல பாருங்க, நம்ம டேட்டா டைப்ஸ் கொடுக்கலாம். காலம் நேம் கொடுத்துட்டு டேட்டா டைப்ஸ் வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடின்னு கொடுக்கலாம். காலம் நேம், அதோட டேட்டா டைப் இங்க சூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இன்டிஜர் தான் டேட்டா டைப் இல்லையா ஐடிக்கு. ஸோ ஐடி இங்க பிகேனா வந்துட்டு நம்ம பிரைமரி கீ வேணா சூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா நாட் நல் இங்க இருக்கு பாருங்க, பிரைமரி கீ கொடுத்துருக்கேன், நாட் நல். ஸோ இது வந்து நல்லா இருக்கக்கூடாது, பிரைமரி கீயா தான் இருக்கணும். காலம்ஸ் வேணா இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு காலம் ஆட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, நேம்னு கொடுக்குறேன். இது வந்துட்டு வேர்கேர் 45 வந்துட்டு மேக்ஸிமம் இருக்கலாம்னு இருக்கு. இது வந்துட்டு நாட் நல் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, அப்ளை கொடுங்க, நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆயிடும். இங்க பாருங்க, நம்மளுக்கு queryயும் வந்திருக்கு. நம்ம queryயும் வந்துட்டு பார்க்கலாம். ஃபினிஷ். ஸோ இங்க பாருங்க, இதை வந்துட்டு சாராவியூ வந்துட்டு ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ டேபிள் கிளிக் பண்றேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டேபிள் நம்மளுக்கு டேபிள் கிரியேட் ஆயிருக்கு. அதுல காலம்ஸ் பாத்தீங்க. ஸோ இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் டேபிள்ல இந்த தேர்ட் ஐகான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்துட்டு வந்துடும் ஐடி நேம். ஸோ இதுதான் அந்த டேபிள். அதுக்குண்டான செலக்ட் query நம்மளுக்கு வருது பாருங்க. இப்போ நம்ம எப்படி டேபிள் கிரியேட் பண்றது queryலயே வந்து பார்க்கலாம். இங்க பாருங்க, query tab ஓபன் பண்ணிட்டேன். இதுல வந்துட்டு நம்ம இப்போ ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணலாம். டேபிள் கிரியேட் பண்றதுக்கு கிரியேட் டேபிள், டேபிளோட நேம் கொடுக்கலாம். செகண்ட் டேபிள்னு கொடுக்குறேன், டேபிளோட நேம். இதுல நம்ம காலம்ஸோட நேம் கொடுக்கணும் இந்த பிராக்கெட்குள்ள. ஸோ ஐடி கொடுக்குறேன், இதோட ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதோட இது வந்து காலம் நேம், அதோட டேட்டா டைப் வந்து நம்ம கொடுக்கணும். டேட்டா டைப் என்ன, இன்ட். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பெசிபிக் கண்டிஷன்ஸ் இருந்தா கொடுக்கலாம். நாட் நல், நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்ட் காலம் நம்ம கொடுக்கலாம், நேம்னு கொடுக்கலாம். இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நேம் வந்துட்டு டேட்டா டைப் கொடுக்கலாம், வேர்கேர் டேட்டா டைப். அதோட லிமிட் இருந்தா நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 45 கேரக்டருக்குள்ள இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆகும், செகண்ட் டேபிள்னு சொல்லிட்டு. அதுல 2 காலம் வரும், ஒன்னு வந்து ஐடி, ஒன்னு வந்து நேம். ஐடி வந்துட்டு இன்டிஜர் டைப், நேம் வந்துட்டு வேர்கேர். அதோட லிமிட் நம்ம என்ன வேணா கொடுத்துக்கலாம். லிமிட் 45 கொடுத்துருக்கோம்னா 45 கேரக்டர், வித்தின் 45 கேரக்டர் நம்மளுக்கு இருக்கணும். இப்போ நான் இதை ரன் பண்றேன். ரன் பண்றதுக்கு இந்த லைட்னிங் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். இங்க நம்மளுக்கு அவுட்புட் உடனே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நான் ரன் பண்றேன். ஸோ இங்க பாருங்க, கிரியேட் டேபிள், இது வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ இந்த கிரியேட் பண்ண டேபிளை நம்ம வந்து இப்போ எடுத்து பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, சாரா வியூ வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். செகண்ட் டேபிள் இப்போ நம்மளுக்கு வந்திருக்கும். இங்க பாத்தீங்கன்னா செகண்ட் டேபிள், அதுல காலம்ஸ் வந்து ஐடி நேம். புரியுதுங்களா? இப்போ பாத்தீங்கன்னா டேபிள் வந்து கிரியேட் பண்ணாச்சு. அதுல டேட்டா எப்படி இன்சர்ட் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூஐல பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டேபிள்னு ஒன்று கிரியேட் பண்ணோம் இல்லையா, இதுல வந்து நான் ஜஸ்ட் டேட்டா வந்துட்டு இப்படியே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி 1 சாரான்னு கொடுக்குறேன். நீங்க ஆட் பண்ணிட்டு அப்ளை கொடுங்க. இன்சர்ட் இன்டு சாரா வியூ டாட் ஃபர்ஸ்ட் டேபிள்ல ஐடி நேம், அதோட வேல்யூ என்ன, 1 சாரா. இது வந்து டைரக்டா கொடுக்கறது. நான் கொரியிலையும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா 1 சாரா நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேபிள வந்து நான் இப்போ எடுத்து பார்க்கறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா ஐடி 1 சாரான்னு வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த queryல இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்டு டேட்டாவை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் இன்டு எதுல இன்சர்ட் பண்ணணும்? அந்த டேபிளோட நேம் கொடுங்க. நாம செகண்ட் டேபிள்ல தான் பண்ண போறோம் இல்லையா? செகண்ட் டேபிள்ல நாம காலம் நேம்ஸ் வந்து இதை ஸ்பெசிஃபை பண்ணலாம். இல்லனா நீங்க வந்து டிஃபால்ட்டா எல்லா காலம்ஸ்க்கும் வேல்யூ கொடுக்கணும்னா டைரக்டா வந்து ஸ்பெசிஃபை பண்ணாமே கொடுக்கலாம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2 காலம் இருக்கு. அதுல ஒண்ணு தான் நீங்க வந்துட்டு வேல்யூ கொடுக்கணும்னா அந்த வேல்யூ காலம் ஐடி மட்டும் கொடுக்கலாம். இங்க வந்து நான் 2 காலம் ஐடி உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஐடி நேம். ஸோ இந்த 2 காலம்க்கும் நம்ம வந்து தர போறோம். வேல்யூஸ் கொடுத்துட்டு இங்க நம்ம கொடுக்கணும். வேல்யூ வந்துட்டு 1 கொடுக்குறேன். சாரா இந்த மாதிரி கொடுக்கணுங்க. இன்சர்ட் இன்டு செகண்ட் டேபிள் காலமோட நேம் ஐடி நேம். அதுல வேல்யூஸ் என்ன என்டர் பண்ண போறோம்? ஐடி வந்து 1, நேம் வந்து சாரா. இப்ப இந்த லைட்னிங் சிம்பிள் வந்துட்டு பிரஸ் பண்ணுங்க. ஸோ இங்க பாருங்க இன்சர்ட் இன்டு இது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. கிரீன் கலர்ல வந்திருக்கு இல்லையா? இப்ப எக்ஸிக்யூட் பண்ணதை நம்ம இப்ப எடுத்து பார்க்கலாம். ஸோ சாரா வியூ வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் டேபிள் இருக்கு இல்லையா? அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த தேர்ட் ஐகான் பாருங்க ஐடி 1 சாரான்னு வந்திருக்கு. ஸோ நம்ம எடுத்து பார்க்கறதுக்கு செலக்ட் அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண போறோம். யூஏல பார்த்தோம். இப்போ டைரக்டா வந்துட்டு queryலயும் பார்க்கலாம். இதை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம வந்துட்டு டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த டேபிளை வந்துட்டு எடுத்து பார்க்கணும். அதுக்கு வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிளோட நேம் கொடுக்கணும். டேபிளோட நேம் செகண்ட் டேபிள் இல்லையா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் செகண்ட் டேபிள்னா செகண்ட் டேபிள் இருக்கிற எல்லா டேட்டாவும் வரும். ஸ்டார்னா அதுதான் மீனிங். இத லைட்னிங் சிம்பிள் கொடுக்குறேன். ஸோ இங்க பாருங்க எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. ஸோ இங்க அவுட்புட் வந்துட்டு பாருங்க ஐடி நேம். புரியுதுங்களா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் செகண்ட் டேபிள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.